வெல்கம் டு EduSprint அகாடமி. நம்ம இன்னைக்கு 31st ஜான்வரி 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதுல பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வர நியூஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்ஸ் வந்து நம்ம ரிபப்ளிக் டே பரேட்ல வந்துட்டு இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெயிச்சிருக்காங்க. எதுக்காண்டினா நம்மளோட ட்ரெடிஷன் அண்ட் இனோவேஷனை வந்துட்டு ஷோகேஸ் பண்ணதுக்காண்டி. அதாவது எப்போதுமே பரேடு வந்துட்டு அதாவது ஒரு ரிபப்ளிக் டே பரேட் அதாவது 26 ஜான்வரி டெல்லியில வந்துட்டு அந்த பரேட் நடக்கிற இடத்துல வந்துட்டு நிறைய வெஹிக்கிள்ஸ்ல வந்துட்டு நம்மளோட ட்ரெடிஷன் அடிப்படையா பேஸ் பண்ணி நம்மளோட அச்சீவ்மெண்ட் அடிப்படையா பேஸ் பண்ணி நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு போகும். ஸோ இதை பார்த்து ஃபாரினர்ஸ் அதுக்கப்புறமேட்டு நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறதுக்காண்டி இந்த ட்ரெடிஷன்ஸ் இருக்குது அதை மெயினா வந்து ஷோகேஸ் பண்றதுக்காண்டி இந்த ஷோ நடக்கும். ஸோ இந்த ஷோல நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்காண்டி மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு வந்துட்டு டாப் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு பாத்தீங்கன்னா அடுத்தபடியா இந்த பரேட்ல நிறைய வந்துட்டு மார்ச் பாஸ்ட் அந்த மாதிரி ஒரு போலீஸ் சைட்ல இருந்தோ அதுக்கப்புறம் ஆர்மி சைட்ல இருந்தோ நிறைய வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு ஆர்மி அதுக்கப்புறம் நேவி அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் இவங்க 3 பேர்ல நிறைய ரெஜிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மெயினா வந்துட்டு இந்த சிக்கிம் ரெஜிமெண்ட் இவங்க தான் வந்து அந்த 3 சர்வீஸ்ல மெயின் டாப்ல வந்து அவார்டு வாங்கியிருக்கிறது. அதுக்கப்புறமேட்டு இந்த ஆர்மியோட துணை ராணுவம் சொல்லுவாங்கல்ல, சிஆர்பிஎஃப் சிஏபிஎஃப் அதுக்கப்புறம் சிஎஸ்எஃப் இந்த மாதிரி இவங்களும் மார்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம டெல்லி போலீஸ் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் போலீஸும் இந்த இடத்துல பங்கெடுத்துக்குவாங்க. ஸோ இந்த அடிப்படையில் இதுல நல்லா பர்ஃபார்ம் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி போலீஸ் உமன் வந்து நல்லா மார்ச் பாஸ்ட் பண்ணதுக்காண்டி இவங்களுக்கு வந்துட்டு டாப் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நியூஸ் பாத்தீங்கன்னா கெயில் அதாவது கேஸ் நம்மளோட கெயில் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இது எதுக்குன்னா வந்துட்டு நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ற கேஸுக்குன்னா இவங்க தான் வந்துட்டு மானிட்டர் பண்றது அதெல்லாம் இவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்என்ஜி அதாவது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் இதை வந்துட்டு ஏடிஎன்சி கேஸ் அதாவது இந்த இந்த கம்பெனி வந்து எங்க இருக்குன்னா அபுதுபாயில இருக்குது. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏடிஎன்ஓசின்றது என்னன்னா அபு துபாய் நேஷனல் ஆயில் கார்பரேஷன். ஸோ இவங்கள்ட்ட இருந்து எல்என்ஜியை வந்து 5-10 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் பேசி நம்ம இந்தியாவுக்குள்ள சப்ளை பண்றதுக்காண்டி இவங்க வந்து அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலமா எல்என்ஜியை வந்து இந்த கம்பெனிலேருந்து வாங்கி நம்ம இந்தியாவில் இம்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நியூஸ் பாத்தீங்கன்னா அதாவது நம்ம என்விரான்மெண்ட் மினிஸ்டர் இருக்கார்ல பூபேந்தர் சிங் யாதவ் இவர் வந்துட்டு அன்வீல்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்னோ லிபார்ட் இன் இந்தியா. அதாவது நம்ம ஊர்ல நிறைய டைகர்ஸ் இருக்குது லயன்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி அனிமல்ஸுக்கான சென்சஸ் வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு இருக்குது இப்போ நம்ம கண்ட்ரில எவ்வளவு ஸ்டாண்டிங்ல இருக்குதுன்றத எப்போதும் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இப்போ இந்த வாட்டி எதோட எடுத்துருக்காங்கன்னா ஸ்னோ லிபார்ட்ஸ். இந்த ஸ்னோ லிபார்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ்ல தான் வாழுங்க. ஸோ இந்த ஸ்னோ லிபார்ட்ஸ் இப்போ எவ்வளவு இருக்குன்றத கணக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கணக்கெடுப்புல என்ன வர தெரிஞ்சுக்கன்னா நமக்கு வந்துட்டு 718 இண்டிவிஜுவல்ஸா இப்போ வந்து ஸ்னோ லிபார்ட்ஸ் நம்ம இந்தியாவில இருக்குது. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா லடாக்ல தான் இப்போ வந்துட்டு கண்ட்ரிலேயே அதிகமா வந்து ஸ்னோ லிபார்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த நியூஸ்ல நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா அவங்க எப்படி கேட்பாங்கன்னா இப்போ இந்தியாவில டோட்டலா எவ்வளவு ஸ்னோ லிபார்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்ல லீடிங் இருக்குன்றத நெக்ஸ்ட் கேட்பாங்க. அது போக ரொம்ப கஷ்டமா கேட்கணும்னு பார்த்தாங்கன்னா இப்போ வந்துட்டு அதாவது இப்போ அந்த இதுலேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லடாக்குக்கு அடுத்தபடியா வந்து உத்தராகண்ட் இருக்குது, ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குது, அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்குது. ஸோ இந்த இதுல 3 லிஸ்ட் அதாவது லடாக்கு உத்தராகண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த 3 ஸ்டேட்டா நீங்க நம்ம படிச்சு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் லடாக்கு செகண்ட் உத்தராகண்ட் தேர்டு வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த 3த்தையும் நம்ம படிச்சு வச்சிருக்கோம். இந்த 3த்துல இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எதை வேணா நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ல கேட்கலாம் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்கனாமிக் நியூஸ். அதாவது உங்களுக்கு எப்போதுமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஜனவரி ஃபெப்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி பட்ஜெட் தாக்கல் பண்றதுல ஒரு சேஞ்சஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா எலெக்ஷன் சென்சிட்டிவிட்டி அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு லோக்சபா எலெக்ஷன் வந்துட்டு மே மாசம் கண்டக்ட் பண்ண போறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மே ஏப்ரல் இந்த ஃபேஸா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை அடிப்படையா வச்சு நம்ம நிர்மலா சீதாராமன் அதாவது நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வாட்டி இந்தியா வந்து எக்கனாமிக்கல் சர்வே நடத்தல. அதாவது அந்த இது எக்கனாமிக் சர்வே ஸ்கிப் பண்ணிருக்காங்க. எதுக்காண்டினா வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் இதுக்காண்டி தான் அதாவது எலெக்ஷன் வருது அந்த சென்சிட்டிவிட்டி வந்து மெயின்டைன் பண்றதுக்காண்டி இதை வந்துட்டு இந்த வாட்டி ஸ்கிப் பண்ணிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ் இந்த வாட்டி பட்ஜெட்ல நமக்கு. எதை ஸ்கிப் பண்ணிருக்காங்கன்னா எக்கனாமிக்கல் சர்வே வந்துட்டு இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிருக்காங்க நமக்கு.
நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு அது முக்கியமான நியூஸ் பாத்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்துட்டு இந்தியன் எக்கனாமி ரிவ்யூ அது மாதிரி ஒரு ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யாரோட தலைமையில பாத்தீங்கன்னா நம்மளோட சீஃப் எக்கனாமிக்கல் அட்வைசர் யாருன்னா அனந்த நாகேஸ்வரன் இவரோட இது பார்வையின் பேர்ல வந்துட்டு இந்தியன் எக்கனாமி ரிவ்யூ அது மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் எக்கனாமி என்ன இருக்குது ஏது இருக்குன்றத ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டா இவர் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காரு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பார்க்க போனீங்கன்னா நம்மளோட இந்தியா அதாவது கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் வந்துட்டு வெளியிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியா வந்து இந்த கரப்ஷன் இண்டெக்ஸ்ல நம்ம வந்து 93வது பிளேஸ்ல இருக்கும். எப்போதுமே வந்து டென்மார்க் மோஸ்ட்லி வந்து டாப்ல தான் இருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ கரப்ஷன் அடிப்படையில் நம்ம வந்து இந்தியா வந்துட்டு உலகத்துல எந்த லெவல்ல இருக்குன்றத இந்த ரிப்போர்ட் காமிச்சு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்தியா இந்த வாட்டி 93rd பொசிஷன்ல இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நியூஸ் பாத்தீங்கன்னா அவார்ட் நியூஸ். ஸோ இந்த வாட்டி அவார்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா 69th எடிஷன் ஆஃப் ஃபிலிம்ஃபேர் அவார்டு. இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு இந்த வாட்டி எங்க நடக்குதுன்னா காந்தி நகர் குஜராத்ல இந்த பிளேஸ்ல நடக்குது. இது வந்து வருஷம் வருஷம் வந்து இதே பிளேஸ் நடக்காது. உங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் ஒரு பிளேஸ் மாத்திட்டே இருப்பாங்க. ஸோ இந்த அவார்டுக்கு வந்து யார் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா கரண் ஜோகர் இவர் தான் வந்து இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா வின்னர் லிஸ்ட் உங்களுக்கு நிறைய இருக்குது உங்களுக்கு. நிறைய வந்துட்டு லிஸ்ட் இருக்குது. ஸோ இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிலிம் என்றது எது வாங்கியிருக்கா 12th ஃபெயில். அதாவது நம்ம இப்போ ரீசெண்டா டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறது அந்த பாத்தீங்கன்னா இந்த 12th ஃபெயில்ன்ற மூவி. ஸோ இது எதை பேஸ் பண்ணி மூவி எடுத்தாங்கன்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸோட லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி இதை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டரும் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வாங்கியிருக்காங்க வினோத் சோப்ரா. இவர் தான் இந்த படத்தோட 12th ஃபெயிலோட டைரக்டர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ் உங்களுக்கு. ஸோ இந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்ல நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்க நிறைய லிஸ்ட் இருக்குது. ஸோ இதுல எல்லாத்தையும் நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணி மைண்ட்ல ஏற்றிக்கிட்டா போதும் இதுல உங்களுக்கு. ஸோ அடுத்த நியூஸா நம்ம பார்த்துக்கிட்டா அடுத்த அவார்டு அதாவது 25 ஜான்வரி எப்போதுமே வந்துட்டு ஓட்டர்ஸ் டேன்னு சொல்லி நமக்கு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த டே அன்னைக்கு வந்துட்டு பெஸ்ட் எலக்ட்ரல் பிராக்டிஸ் பண்ணது. அதாவது இந்த 2023ல நிறைய இடத்துல எலெக்ஷன் நடந்திருக்கும். ஸோ இதுல எந்த ஸ்டேட் எலெக்ஷன் அதாவது ஒரு இண்டிவிஜுவல்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு பிரசிடென்ட் கையில வந்து வருஷம் வருஷம் இந்த அவார்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு 13 பெஸ்ட் எலக்ட்ரல் பிராக்டிஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு 3 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீடியா அவார்ட்ஸ் இது மீடியா சம்பந்தப்பட்டது வந்துட்டு 3 அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு எலக்ட்ரல் பிராக்டிஸ் அதாவது நல்ல ஒரு எலெக்ஷனை நடத்தி முடிச்சதுக்காண்டி 13 அவார்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நியூஸ் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா எனர்ஜி வீக்னு சொல்லிட்டு எப்போதுமே வந்துட்டு ஒரு இது இருக்கும். ஸோ ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காண்டி ஸோ இந்த வாட்டி அது எங்க அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்கன்னா கோவால கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது எந்த தேதியில நடக்குதுன்னா இந்த வாட்டி உங்களுக்கு February 6ல இருந்து February 9 வரைக்கும் இந்த தேதியில வந்து எனர்ஜி வீக் நடக்குது உங்களுக்கு. இந்த எனர்ஜி வீக் யாரு ஹோஸ்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னா யூனியன் பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி. இவரு தான் வந்துட்டு இந்த எனர்ஜி வீக்கை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நியூஸ் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட பிசிசிஐ செக்ரட்டரி அதாவது நம்மளோட பிசிசிஐ அதாவது போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கவுன்சில்ஸ் நம்மளோட ஓன் போர்ட் ஆஃப் கிரிக்கெட் வந்துட்டு இதுல செக்ரட்டரியா இருக்கிற ஜெய்சா. இவர் வந்துட்டு அமித்ஷாவோட சன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் வந்துட்டு ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலோட பிரசிடென்டா 3rd டைம் வந்து இவரை வந்து அகைன் நாமினேட் பண்ணிருக்காங்க. 3வது தடவையா வந்து ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலோட பிரசிடென்டா ஆகுறாரு. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு இந்த ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலோட பிரசிடென்ட் வந்து ஜெய்சா வந்து எத்தனாவது முறையா வந்துட்டு பதவி ஏற்றிருக்கான்றதை கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நியூஸ் பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட். அதாவது துபாயில வந்து சோலார் பவர் பிளான்ட் கட்டுறதுக்காண்டி நம்மளோட இந்தியாவோட லாசன் டர்போ எல்என்டின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குல்ல பெரிய கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி கூட டைப் பண்ணி இவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா அங்க இருக்கிற துபாயில இருந்து வந்துட்டு சோலார் பவர் பிளான்ஸ் இந்த பிளான்ட்டை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காண்டி இவங்க கிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த பவர் பிளான்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர போறாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு புக்ஸ் அண்ட் இதுல பாத்தீங்கன்னா E.K. சமந்தர் மீர் ஆந்தர் a collection of 75 poems penned by the அதாவது இந்த புக்கை வந்துட்டு யார் எழுதியிருக்காங்கன்னா நம்ம பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அதாவது பிரம்மோஸ் மிசைல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நேத்தி நியூஸ்ல நம்ம படிச்சிருப்போம் பிரம்மோஸ் மிசைல் சொல்லிட்டு ஒரு மிசைல் இருக்குன்றது. இந்த மிசைல் ப்ரோக்ராமுக்காண்டி டெப்டி சிஇஓ ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சஞ்சீவ் ஜோஷி. இவர் தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு.
ஸோ இப்போ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை நம்ம வந்துட்டு எஸ்எஸ்சியில் மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு ஏன் இது முக்கியமான நியூஸ்னா, ஏன்னா இது வந்துட்டு பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் மிஷனோட சிஇஓவே இந்த புக்கை எழுதியிருக்கிறனால, ஸோ இந்த புக் வந்து நமக்கு வந்து படிச்சிருக்கணும். இந்த புக் நேம் கொடுத்து இதை யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நியூஸ் பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்ல. சயின்ஸ் அண்ட் டெக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ வந்துட்டு நியூரோ லிங்க்னு ஒரு கம்பெனி, அதாவது எலான் மஸ்க் இருக்காரு நம்ம டெஸ்லா கம்பெனி ஓனர், இவர் வந்துட்டு நியூரோ லிங்க்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. ஸோ இந்த கம்பெனி இப்போ என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சிப்பு வந்துட்டு ஹியூமன் பிரெயின்ல இன்ஜெக்ட் பண்ணி, ஸோ ஒரு பிரெயின் கம்ப்யூட்டர் மாதிரி ஆக்ட் ஆகிறதுக்காண்டி ஒரு சிப்பு கண்டுபிடிச்சி இப்போ வந்து அது ஹியூமன் ட்ரையல்ல இருக்குது. ஸோ பாசிட்டிவ் ரெக்கவரி, அதாவது இப்போ வந்து ஹியூமன் பிரெயின்ல இன்செக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஒரு பிரேக் த்ரூவா அவருக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ஓனர் பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க். இதுல முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, விச் கம்பெனி ஹாஸ் ஃபவுண்ட் த ஃபர்ஸ்ட் ஹியூமன் பிரெயின் சிப் இம்ப்ளான்டேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நியூரோ லிங்க். இந்த நியூரோ லிங்கோட கம்பெனி ஓனர் பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க். அவ்வளவுதான் நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்.